Mr. A.G. Mohan sir to come up to the stage and grace the stage with his golden. வணக்கங்க. இந்த இனிமையான மாலை பொழுதில் குழந்தைகளா அற்புதமா மரணமாகட்டும் அதை கடைசியா பண்ண ப்ரோக்ராம் என்னன்னு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நீர் இன்றி அமையாத உலகு. அதாவது இன்னைக்கு தண்ணீர் தினங்க, வேர்ல்டு வாட்டர் டே. இன்னைக்கு அதை முக்கியத்துவப்படுத்தி நல்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. குழந்தைகள் ரொம்ப அற்புதமா அதை எடுத்து வச்சாங்க. வீடுமா குழந்தைகளுக்கும் அதை ரெடி பண்ண ஸ்டாஃப்ஸும் நம்ம ஒரு நல்ல டெக்னிக் கொடுக்கலாம். இன்னைக்கு வாட்டர் டே மேக்ஸிமம் தெரியும் நினைக்கிறேன். குழந்தைகளுக்கும் ஆகட்டும் பெரியவர்களும் ஆகட்டும் தண்ணீரை முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமாகவும் சேமித்து பயன்படுத்துறாங்க. ஏன்னா மொபைல் போனுடைய பயன்பாடு நல்ல விதமாகவும் இருக்கு, அதோடைய தீக்கும் நிறைய இருக்கு அப்படின்ட்டு. 3 மாத குழந்தை மொபைல் போன் பார்த்தாதான் சாப்பிடும் அப்படின்றது நம்ப முடியாதுங்களா? 3 மாத குழந்தைக்கு மொபைல் போன் என்ன தெரியாதுங்க. அதனாலதான் பார்த்தா சாப்பிடும் சொல்லிட்டு பிறந்த 2ஆம் நாள் 3ஆம் நாள் போட்டோ எடுக்கிறது, மொபைல் போன் அதை கையில் கண்ணுக்கு படி காட்டுறது அப்படின்னு நமக்கு பழக்க அந்த குழந்தை என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா மொபைல் கொடுத்தாதான் சாப்பிடுவேன், மொபைல் தான் தூங்குவேன் அப்படிங்கும் போது அதுக்கு அப்பா அம்மா சாப்பாடு எல்லாமே மொபைல் போன் ஆகிடுதுங்க. நம்ம யாருங்கிற கேள்வி ஆகிடுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் தயவு செய்து பேரண்ட்ஸ் குழந்தைங்க வீட்டுக்கு வராங்களா, நாம மொபைல் போன் எடுத்து கேள்வி சொன்னாங்க. குழந்தைங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நம்ம மொபைல் போன் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஆசை வரதான் செய்யும். நாம வீட்டுக்கு வந்த டைம் எல்லாமே குழந்தைங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணாம நம்ம மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா குழந்தைங்களுக்கு அந்த ஆர்வம் தான் வருங்க. மொபைல் நாம யூஸ் பண்ணலாம், அப்பாவே யூஸ் பண்றாங்க, அம்மாவே யூஸ் பண்றாங்க, தப்பு இல்லையா இருக்கு அப்படின்ட்டு நாம யூஸ்ஃபுல்லா ஏதாவது பார்த்துட்டு இருக்கலாம். நாம யூஸ்ஃபுல்லான அது டேட்டா எடுக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா குழந்தைங்களுக்கு அது தெரியாதுங்க. மொபைல் யூஸ் பண்ணலாம், அது நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அதனால முடிந்த வரைக்கும் குழந்தைங்க அது நல்லதா கெட்டதா தெரிஞ்சுக்கிற வயது வர வரைக்கும் மொபைல் போனை அவாய்ட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்காதீங்க. எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் சொன்னாலும் அவங்களுக்கு ஏற்றுக்க தோணாதுங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது எது நல்லது எது கெட்டதுன்னு டீச்சர்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்தா போதாதுங்க. பேரண்ட்ஸ் நமக்கும் ஒரு பங்கு இருக்கு. குழந்தைகள் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போனோம்னா வணக்கம் சொல்றது இல்லை, வாங்கன்னு சொல்றது இல்லைங்க. நம்ம யாரு வந்தாங்க என்ன கேட்கிற ஆர்வமும் இல்லைங்க குழந்தைங்களுக்கு. ஏதோ வந்தாங்க போனாங்க, இவங்க ஒரு ரூம்ல போய் செல்ல பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. அதான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணுங்க. வராங்கன்னா அவரோட முறையை வச்சு மாமா வந்திருக்காங்க, சித்தப்பா வந்திருக்காங்க, தாத்தா வந்து அமைச்சிருக்காங்க, நம்ம என்ன முறையோ அந்த முறையை வச்சு முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணுங்க. நாம மட்டும் பேசி வணக்கம் சொல்லிட்டா மனப்பதான் பத்திரிக்கை கொடுத்து வரலாம், கோயில் விசேஷமா வரலாம், எந்த விசேஷமா இருந்தாலும் குழந்தைங்க கிட்ட யாரு வந்திருக்காங்க, அவங்க என்ன உறவு முறை அப்படிங்கிறத அவங்களுக்கு வணக்கம் சொல்லி பேச வைக்கிறதுங்கிறது பெற்றோர்கள் நம்மளால மட்டும் தான் முடியுங்க. ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா எல்லா வகையான நல்ல விஷயமும் கத்துக்க மாட்டாங்க. நம்மளுடைய பாட்டுன்னு ஒன்று இருக்குங்க. நம்ம குழந்தைங்களை எப்படி வழியெடுத்து கொண்டு போகணும், நாளைக்கு ஃபியூச்சர்ல அவங்க என்ன ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு வெறும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருக்குதாங்க. நம்ம மீதி இருக்கிற எல்லா நேரம் நம்ம கூட இருக்காங்க. 2வது குழந்தைங்களுக்கு ஒரு ஊக்கமான வார்த்தைகளையும் உற்சாகமான வார்த்தையும், அதாவது ஒரு தோல்வி அப்படின்னா சின்னதா ஒரு தோல்வி இருந்தாலே தோத்துட்டு பாரு, அவன் ஜெயிச்சுட்டான் பாரு அப்படிங்கிற வார்த்தையில கொடுக்காதீங்க. ஊக்கம் உற்சாகத்தை பெற்றோர்கள் நாம தான் கொடுக்கணுங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு எனக்கும் தெரிஞ்சு நினைக்கிறேன். யுவராஜ் சிங், கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி ஒரு கேன்சர் நோயால ரொம்ப பாதிக்கப்பட்டாருன்னு தெரியும் எல்லாத்துக்குமே. அவர் டாக்டர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளியில வரப்ப டாக்டர் சொன்னாங்க, இனி நீங்க கிரவுண்டுக்கு போக முடியாது, ஒரு சூழ்நிலை இனி அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. அப்ப அவர் சொன்னாரு, கிரிக்கெட்டுங்கிறது என்னோட உயிர், அதாவது விட்டுட்டு நான் உயிர் வாழ்றது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா நடந்த மாஸ்டர் கிரிக்கெட், அதாவது இப்ப ரீசெண்டா நடந்த மாஸ்டர் கப்ல கூட 7 6ரும் அற்புதமான கேட்ச் முடிச்சாரு. அது காரணம் என்னன்னா அவர் அதனால ஈடுபாடு, அந்த ஈடுபாடை கொண்டு வரணும் பெற்றோர்கள் நம்ம கையில இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீவிரமான ஈடுபாடும் ஊக்கமும் இருந்தது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் எது நடந்தாலும் அவரால் சக்சஸ் பண்ண முடியும். எனவே இந்த கொண்டாட நேரத்தை வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகள் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your valuable speech.